வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. அக்டோபர் மாதத்தினுடைய பலாபலன் 12 ராசிகளுக்கும் உள்ள பொது பலன்களை நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். 1/10/2024 டு 31/10/2020 31 நாட்கள். முதல்ல ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன் நம்ம கிரக நகர்வுகள் கோச்சார கிரகங்களுடைய மையப்படுத்தி தான் பலாபலனை பார்க்குறோம். அதனுடைய வரிசையில் இந்த மாதத்தில் கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குரு பகவான் ரிஷபத்தில் இருக்காங்க, செவ்வாய் பகவான் மிதுனத்திலிருந்து 20/10/2024 அன்று மதியம் 2:02:22 வாக்கில் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறாங்க. பட் அங்கே நீசம் அமைப்பில் வராங்கன்றது தான் நிதர்சனமான கருத்து. சூரிய பகவான் கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு 17/10/2024 வியாழக்கிழமை பயிற்சி ஆகிறாங்க. அப்போ துலாத்தில் சூரிய பகவான் நீச்சம் அடைகிறாங்க. பட் சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் 13/10/2024 அன்னைக்கு துலாத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்ற சுக்கிரன் விருச்சிகத்துக்கு போகிறாங்க. தன்னுடைய பார்வை, தன்னுடைய பாவகத்தை சமசப்த பார்வையால் பார்க்க இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இந்த புதன் பகவான் கண்ணிலிருந்து துலாத்துக்கும் 10ஆம் தேதி, துலாத்திலேருந்து மறுபடியும் விருச்சிகத்துக்கு 30ஆம் தேதி ஆக 20 டேஸ் துலாத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு விருச்சிகத்துக்கு போகிறாங்க. சனி பகவான் எந்த ஒரு மாற்றமும் இன்றி வக்ரகதியாக கும்பத்தில் இருக்கிறாங்க. ராகு பகவான் மீனத்தில் இருக்கிறாங்க. இந்த கிரக சஞ்சாரங்கள் கோச்சார ரீதியாக 12 ராசிக்கு உண்டான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். பட் ஒவ்வொரு மாதத்துடைய பலாபலன் சொல்லும்பொழுது உங்களுடைய விஷயம் ஒருத்தவங்க ஏறுமுகமாக இருக்குது, இறங்குமுகமாக இருக்குது, நடக்குது நடக்கலைன்ற மாதிரி நிறைய உட்கருத்துகள் உள்ள வருது. பட் உண்மையான ரீசனபிளான விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தசா புத்தி அந்தர சூட்சம பிராணமும் இதனுடைய மையப்படுத்தி தான் உங்களுடைய ஜாதகங்கள் வேலை செய்யும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திராதிபதி என்ன, கோச்சார கிரகங்கள் என்ன, அதெல்லாம் பொறுத்து தான் சுய ஜாதகத்தினுடைய பரிசீலனை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியுன்றது தான் உண்மையான கருத்து. இப்போ இந்த பொது பலன் எந்த அளவுக்கு வேலை செய்யும் அப்படின்னா, ஒரு 60% உங்களுடைய ஜாதகத்தில் வேலை செய்யும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசியில் செவ்வாய் பகவான் வரார். இந்த மாதத்தில் 20ஆம் தேதிக்கு பிறகு நீச்சம் அப்படின்ற ஒரு அமைப்பு வரார். உங்களுக்கு பஞ்சமாதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான அதிபதியே செவ்வாய் பகவான் தான். உங்களுடைய ராசியில் நீச்சம் வரும்போது ஒரு சில கவலைகள் இருக்குதா அப்படின்னா, பரம்பரையாக ஒரே தொழில் நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்க போகிறது. மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் உங்கள் குடும்பத்தில் கிடைக்க போகிறது. பரம்பரையாக ஒரே தொழில், தந்தை, தாத்தன், பாட்டன், முப்பாட்டன், இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய வளர்ச்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு உண்டான நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் உங்களுடைய ராசிக்கு குடும்பாதிபதியான சூரிய பகவான் நீசமாகிறாரே, அப்போ குடும்பாதிபதி வருமானத்துக்கு உண்டான அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சூரிய பகவான் நீசமாகிறதுனாலையும், அப்போ நீண்ட நாளாக ஸ்டாக்கிஸ்ட் பொருட்கள் நம்ம ஒரு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டாக்கிஸ்டாக இருக்குது, அந்த பொருள் அப்படியே தேங்கி போயிருக்கு, விற்பனை ஆகலை. அது நிலமாக இருந்தாலும் சரி, நீண்ட நாளாக விற்பனை ஆகாத வீடாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நீண்ட நாள் ஒரு கவலைக்கிடமாக இருந்த விற்றால் நம்மளுக்கு நல்லது, ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த அக்டோபர் மாதத்தில் அது பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கொடுக்க போகிறது. அது வாகனமாக கூட இருக்கலாம், பட் வீடாக இருக்கலாம், பட் சொத்தாக இருக்கலாம். ரொம்ப நாளாக விற்பனை ஆகாத சொத்து விற்பனை ஆகுவதற்குண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு சொல்லப்படுது. பட் டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்திலலாம் இந்த மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. டாக்குமெண்ட்டில் சரியாக இருக்கா, செக்கு கொடுக்குறோமா, எம்டி செக் கொடுக்குறோமா, அப்போ அதில் என்ன பண்ணுறோம், எதற்காக நம்ம கடன் வாங்குகிறோம், அந்த கடன் வாங்குறதுக்கு உண்டான சூழ்நிலை என்ன, அதெல்லாம் கொஞ்சம் ரீசெக் அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தையும் உள்ளே போங்க. அப்படின்ற கடன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா அஷ்டம சனி போயின்னு இருக்கு, அந்த சனி பகவானும் வக்ரகதியாக இருக்கிறார். அப்போ கடன்ற அமைப்பு, ஆயுள், அவமானம் எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கு தயங்க மாட்டாங்க. முதல் விஷயத்தை அதை தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதத்தில் அதில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் உங்களுக்கு ரீசெக் பண்ணிக்கிறேன். பட் உத்தியோகம்லாம் பாசிட்டிவாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆமாம், அந்த உத்தியோகத்தில் இப்போ வருமானங்கள் எல்லாம் 2 முறையாக வர்றதுக்கு உண்டான ஏன்னா கமிஷன் அடிப்படையில் தொழில் பண்ணுறவங்க எல்லாம் வெற்றி,
இந்த ஆன்மீகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து ரொம்ப ரொம்ப அடிபடும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. ஏன்னா கடகராசியில் நீங்கள் ஆன்மீகம் சார்ந்து ஒரு பக்தி நெறியோடு இருக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதியாக இருக்கிறாரு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இப்போ எல்லாமே நெகட்டிவாகவே வரும். இந்த வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் சொல்லப்படுது. திடீர் அதிர்ஷ்டங்கள் உண்டா அப்படின்னா, இந்த மது, இந்த சாராய ஃபேக்ட்ரி நடத்துகிறாங்க, டாஸ்மார்க் வச்சுருக்காங்க, டாஸ்மார்க்கில் தொழில் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே ஏறுமுகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லப்படுது. அப்போ தொழில் மாற்றம் அடையும். இப்போ ஒரு பெரிய முதலீடு உள்ளே வரப்போகுது சார், அது உங்களுடைய முதலீடா பிறருடைய முதலீடா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் பண்ணுற தொழிலை பொறுத்து இருக்குது. பட் பெரிய இன்கம் ஒன்று உங்கள் தொழிலுக்குள்ளே வரப்போகுது அப்படின்னு சொல்லப்படுது. டெய்லி வேலை செய்கிறவங்க, அப்போ மந்த்லி வேலை செய்கிறவங்க, இப்போ தினம் தினம் வருமானம் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் வீக்லி சம்பளம் வாங்குறவங்க, இவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம்னா அவங்க குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும், அதுவும் பிள்ளைகளால் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எங்கள் அதாவது இந்த கோச்சார ரீதியாக சொல்லப்படுது. பட் உங்கள் லாபாதிபதி குரு பகவான் உட்காந்துருக்காரு. ஆனால் சுக்கிர பகவான் உங்களுக்கு உங்களுடைய சுய முயற்சி ஸ்தானத்தில் 4ஆம் பாவத்திலையும் பயணிக்கிறதுனால கண்டிப்பாக வீடு மனை விற்பது வாங்குவது தொடர்பான, வாகனங்கள் விற்பது வாங்குவான தொடர்பான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து போகும். அது உங்களுக்கு வெற்றியைத்தான் தரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லலாம். திருமண பாவகம் அப்படின்னு இந்த கடகராசிக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி வரைக்குமே அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் ரீசெக் பண்ணின்னு பண்ணுறது. என்ன எதிர்வரக்கூடிய என்ன நட்சத்திரம் என்ன இருக்குது, அப்போ நம்ம பார்க்கக்கூடிய இணைவுகள் எப்படி இருக்குது, அப்போ டேட் ஆஃப் பர்த் எல்லாமே சரியாக இருக்கா, அப்போ 1க்கு 2 முறை அந்த ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பை தரும். வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க, எதிர்பாலினத்தவர்கிட்ட கவனமாக இருங்க. ஏன்னா ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் ஒரு அலிகேன்ஸ் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலைகள் எல்லாமே நடக்கு. ஒரு அசிங்கம் அவமானம் கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலையும் சேர்ந்து நடக்கும். பட் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, பேசு வார்த்தைகளில் கவனம் இந்த மாதத்தில் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். மேலும் கடகராசினர் இந்த மாதத்தினுடைய சூழ்நிலையை தங்களுக்குள்ளாதாக ஆக்கிக்கொள்ள பகவான் சீனிவாச பெருமாளினுடைய வழிபாடு வெற்றியை தரும். வாழ்க 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 வாழ்க. ஒவ்வொரு மாதத்தினுடைய பலாபலன்கள் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். எல்லாருமே பாசிட்டிவ் ஆர் மைனஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பலன்கள் நீங்கள் கொடுத்துன்னு வந்துட்டுருக்கீங்க. பட் ஒவ்வொரு மாதத்தும் வரக்கூடிய கிரக சஞ்சாரங்களை வச்சு தான் மையப்படுத்தி தான் நம்ம பலன் சொல்லிட்டு இருக்கோம். இது உங்கள் ஜாதகத்தில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி கட்டணம் செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய கரண்ட் சுச்சுவேஷன் என்ன, தன்னுடைய நிலை எப்பொழுது மாறும், தன்னுடைய நிலை மாறுவதற்குண்டான சூழல்களை நான் எவ்வாறு அமைத்துக் கொள்வது என்ற ஒரு ப்ரொடக்ஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்க 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 வாழ்க. நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா.